இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவர்கள் எந்த ஒரு விஷயத்த அடிப்படையாக நம்புறாங்க, எப்படின்னா நரகம்ன்ற ஒரு விஷயத்த அவங்க நம்புறதுக்கு வேதாகமத்தின் மூலியமாக அடிப்படையாக அவங்க எடுத்துக்கிற ஒரு ப்ரூஃபாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் லாசரு அப்படின்ற ஒரு ஸ்டோரியை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இதை கேட்கும்பொழுது எந்த ஒரு விஷயம் இதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்போ ஐஸ்வர்யவான் வந்துட்டு எங்கே போயிட்டாருன்னு பார்க்குறோம். இங்கே வசனத்தில் சொன்ன மாதிரி பாதாளத்துக்கு போயிட்டாரு. அப்போ வந்துட்டு லாசர் எங்கே போயிட்டாருன்னு பார்க்குறோம். அவர் வந்து ஆபிரகாம் மடி கொண்டு போய் விடப்பட்டார். இப்போ இங்கேருந்து இவர் பேசுகிறாருன்ற ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. அவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்குமா? ஃபஸ்ட்டு இப்போ இங்கேருந்து நான் வெளியில் இருக்கிறவங்க கிட்ட பேசினாலே அந்த விஷயங்கள் சம்டைம் கேட்காது. அப்போ இவங்க பேசிக்கிற அளவுக்கு இந்த இப்போ ஒரு வேளை நம்ம அதை வந்து பரலோகம் சொல்கிறோம், இதை வந்துட்டு பாதாளம் நரகம் சொல்கிறோன்னா, அப்போ நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் பேசிக்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குமான்றது ரியலிஸ்டிக்காக யோசிக்கும்போது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. இப்போ இப்படித்தான் இயேசு கிறிஸ்து 15ஆம் அதிகாரத்தில் வந்து ஊமையை யார்களுக்கு சொல்றாருன்னா, அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் வந்து இருக்கும்போது குடியிருக்கும்போது சொல்றாரு. ஸோ இப்படி சொல்லிட்டு தான் இந்த 16ஆம் அதிகாரத்தில் அடுத்ததான் இன்னொரு ஊமையை சொல்ல ஆரம்பிச்சார். அதுதான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லாசர் ஐஸ்வர்யனுடைய ஊமை. இங்கே ஐஸ்வர்யவனாகி ஒரு மனுஷன் இருந்தார், லாசரு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவரோட வாழ்க்கையோட நிலைமை, இவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லப்படலை. இவர்கள் மறிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து எங்கே போகிறாருன்னா, இந்த தரித்திரர் வந்து எங்கே போகிறாருன்னா ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்படுறாரு. ஐஸ்வர்யவான் வந்து பாதாளத்துக்கு போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஐஸ்வர்யவான் என்ன தப்பு பண்ணாரு, அவர் நரகத்துக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த லாசர் இருக்கார்ல, அவர் என்ன நன்மை பண்ணாரு, அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறார். அப்போ இது உண்மையா நடந்த ஒரு இன்சிடென்ட் கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒரு ஊமை அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா ரொம்ப தெளிவா இதுல புரிஞ்சிக்க முடியுது. அப்போ ஒரு ஊமை அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு ஆவிக்குரிய அர்த்தமோ இல்லை அதுக்குள்ள கண்டிப்பா தேவன் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும்ல பிரதர். ஸோ அதை நம்ம எப்படி இதுல இருந்து டீகோட் பண்ணி நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? அதுக்குரிய விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த ஊமை அப்படின்றத பிரதர் ரொம்ப அழகாக அதை ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ ஊமைன்னு அதை நம்ம பார்த்துட்டாலே அந்த ஊமைக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு தடவை சீசர்கள் கிட்ட நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா ஜனங்கள்கிட்ட ஊமையா பேசிட்டு இருக்கும்போது சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா, எதுக்காக நீங்க ஊமையா பேசுறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்போ நம்ம கேள்விக்கான பதில அவர் அந்த இடத்துல கொடுக்குறாரு. அந்த வசனங்கள் மட்டும் நம்ம படிக்கலாம். மத்தேயுல 13ஆம் அதிகாரத்துல 10-11 நம்ம படிக்கும்போது, அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஊமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படுது. அப்போ ஊமையில் என்ன இருக்கு அப்படின்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு. அதுல நீங்க 35 படுத்தி பாத்தீங்கன்னா, என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன். அப்போ ஊமைக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு மறைப்பொருள் இருக்கு. அப்போ பிரதர் இது ஊமைன்னு சொன்னதுனால இதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு மறைப்பொருள் என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கணும்னா நம்ம தொடங்க வேண்டியது ஐஸ்வர்யவான் கிட்ட. வேதாகமத்துல உண்மையிலே ஐஸ்வர்யவான்களா பணக்காரர்களா யாரெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் சொல்வீங்க? சாலமன் சொல்லலாம், சாலமன், ஆபிரகாம் சொல்லலாம். வெரி குட். ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது, இந்த மாதிரி இவங்க எல்லாம் யாரு? பொதுவா சொல்லணும்னா தாவீது, ஆபிரகாம் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா யாருன்னு சொல்லலாம்? இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்டுங்களா? அப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா அவங்கதான் அந்த பணக்கார அடையாளப்படுத்துது. ஆவிக்குரிய ரீதியில பணக்காரர்கள் இந்த ஐஸ்வர்யவான் யார் அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க. உதாரணத்துக்கு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ரோமர்ல 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கும் போது, ரோமர் 9ல 4-5, அவர்கள் இஸ்ரேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே,
பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அப்ப பாருங்க, தேவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் எல்லா விதமான சலுகைகளையும் பெற்றுக்கொண்ட ஒரே ஜனங்கள் இந்த உலகத்துல யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அதுதான் அந்த ஐஸ்வர்யவான்கள் என்றது அடையாளப்படுத்துது. அப்போ ஐஸ்வர்யவான்கள்னு பார்க்கும்போது லிட்டரலா பார்த்தாலுமே வேதாகமத்தில் ஐஸ்வர்யவான்களா இருந்தவங்க யாருன்னா இஸ்ரேல் ஜனங்க தான். ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது ஐஸ்வர்யவான்கள் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஜனங்கள் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கணும். இன்னும் சில வசனங்கள் மட்டும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. உபாகமத்துல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 4:8. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளையையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதியும் எது? அப்ப ரொம்ப அழகா பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு ஜனங்க வேற யாரு இருக்கா? என்ன மாதிரி ஜனங்க அப்படின்னா, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவங்க, ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவங்க, வேற எந்த ஜாதியும் இல்லை. அப்படின்னா ஐஸ்வர்யவான்கள் இந்த ஊமையில யார் அடையாளப்படுத்துது அப்படின்னா யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இஸ்ரேல் ஜனங்கள் என்றது பொதுவான ஒரு பதில். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு ஓமையை பேசிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப யார் மத்தியில இதை பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள்னா அங்க எத்தனை கோத்திரம் அப்படின்னா 12 கோத்திரம். கரெக்டுங்களா? ஆனா நம்முடைய ஆண்டவர் இங்க பேசிட்டு இருக்கும் போது 12 கோத்திரம் இல்ல. எத்தனை கோத்திரம் இருக்கு? 2 கோத்திரம் தான் இருக்கு. அதெல்லாம் மத்தையில 10:4 நீங்க வாசிச்சு பார்த்தா, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டு இடத்துக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாரு. 10 கோத்திரம் சித்தடிச்சு, இங்க 2 கோத்திரம். அப்போ ஐஸ்வர்யவான் இன்னும் தெளிவா சொல்லணும்னா 2 கோத்திரத்தாரே அடையாளப்படுத்துகிறார். அந்த யூதா ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறார். வெரி குட். யூதா பென்யமீன் அப்படின்ற இந்த 2 கோத்திரத்தை அவர் அடையாளப்படுத்துகிறார் என்றதை இந்த வசனங்கள் இதுல புரிஞ்சுக்கலாம். பிரதர், நீங்க சொன்னது வந்து ஆக்சுவலி ரொம்ப தெளிவா இருக்கு. சரிங்களா? இஸ்ரேல் ஜனங்களை தான் வந்துட்டு ஐஸ்வர்யவான்றவர் குறிக்கிறாருன்ட்டு. அதை இன்னும் கூட பாத்தீங்கன்னா அவர் போட்டிருக்கிற உடைய வச்சு கூட நம்மளால இந்த விஷயத்த இன்னும் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அதாவது நீங்க சொல்றது வந்து அந்த ஐஸ்வர்யவான், அதாவது அந்த ஊமையில அந்த ஐஸ்வர்யன் போட்டு அந்த ட்ரெஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்க வந்து அந்த வசனம் இருக்கும். இப்ப லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு ரத்தாம்பரம், அப்புறம் விலையேற பெற்ற வஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆங்கிலத்துல பார்க்கும்போது என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா பர்பிள் அப்படின்ற ஒரு கலர் மென்ஷன் ஆயிருக்கும். அந்த விலையேற பெற்ற வஸ்திரத்துக்கு வந்துட்டு ஃபைன் லெனின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பர்பிள் அப்படின்றத யார் ஜென்ரலா வேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணும்போது கூட எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ராயலா இருக்கிறவங்க எல்லாம் அதிகமா பர்பிள் அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க, பதவியில ராஜா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கும். நம்ம அப்படி கூட எடுத்துக்க வேணாமே, வேதாகமத்திலே பார்த்தோம்னா கூட உன்னத பாட்டுல இருக்கும். சரிங்களா? உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கும். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, தமிழ்ல படிங்களேன். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதுக்கு முன்னாடி வசனம் படிங்களேன். 9ஆம் வசனம். சோ இங்க சொல்றாங்கல்ல, அது தூண்கள். சரிங்களா? அப்புறமா அதன் ஆசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சீட் அப்படின்றதுதான் இங்கிலீஷ்ல மென்ஷன் ஆயிருக்கும். தி சீட் இன் பர்பிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். எந்த ஆசனத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். சோ சாலமோன் ராஜா வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய ரதம் இருக்குல்ல, அந்த ரதத்துடைய அவருடைய சீட் எந்த கலர்ல செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா பர்பிள். சரிங்களா? ரத்தாம்பரத்தை தான் செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு அத்தாரிட்டியை குறிக்குது. சரிங்களா? ஒரு கிங்ஷிப். சரிங்களா? ஒரு ரூலர்ஷிப் தான் வந்துட்டு இது குறிக்குது, ஒரு ராயல்ட்டியை தான் குறிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வசனத்துல கூட நம்ம வந்து இதை இன்னும் தெளிவா பார்க்கலாம் பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவர் மேல் உடுத்தி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். ஓகே. சோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன கலர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு? சிவப்பான ஒரு அங்கியை உடுத்தி. ஓகே. இதே விஷயத்த வந்துட்டு நம்ம ஆங்கிலத்துல படிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோல்ஜர்ஸ்
twisted together a crown of thorns and put it in his head and hurried him in a purple robe அப்படின்னு இருக்கும். இங்க என்ன இருக்கானா தமிழ்ல சிவப்புன்னு மென்ஷனா இருக்கும். ஆனா இங்க ஆக்சுவலா ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்பிள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த ரத்தாம்பரத்தை வந்து இங்க குறிப்பிட்டப்பட்டிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா அங்கேயுமே அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவ அந்த ராயல் ஒரு பர்சனா வந்துட்டு அவரை ட்ரீட் பண்ற மாதிரி கிரீடெல்லாம் வச்சு அவரை வந்துட்டு ஹியூமிலியேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஸோ அங்கேயும் என்ன ஒரு கலர் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா ரத்தாம்பரம் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ரத்தாம்பரம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ராயல்டி இல்லைன்னா கிங்ஷிப், ரூலர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்குதுன்றதை புரிஞ்சுக்கலாம். வேற என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஐஸ்வர்யனோட உடையில ஃபைன் லினன். சரிங்களா? ஸோ ஃபைன் லினன் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க உபயோகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீஸ்ட் இருக்காங்கல்ல, ஆசாரியர்கள். சரிங்களா? ஆசாரியர்கள் ஜென்ரலாவே எதை யூஸ் பண்ணுவாங்க, என்ன வேர் பண்ணிருப்பாங்கன்னா ஃபைன் லினனை தான் வேர் பண்ணிருப்பாங்க. அதுக்கான வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கேயை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு. இங்க சணல் நூல் அப்படின்னு இருக்குல்ல, அது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது என்ன இருக்கும்னா லெனின் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். யார் இந்த லெனின் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு? ஆசாரியன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுவே 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிக்கின்றது. லேவியராகமம் 16:32. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு. இங்க ஹோலி கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆக்சுவலி லெனின் இருக்கும். ஓகேங்களா? ஹோலி லெனின் கார்மெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் இங்கிலீஷ்ல. சோ அப்ப இது யாரை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பிரீஸ்ட்ஹுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆசாரியர்கள் இதை உடுத்துறாங்க. அப்போ ஒரு ஆசாரியத்துவத்தை இது அடையாளம். ஆமா, ஆசாரியத்துவத்தை அடையாளப்படுத்துது. சோ ரெண்டு விஷயத்த பாக்குறோம். ஒன்னு பர்பிள் பார்த்தோம். பர்பிளுக்கு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்? கிங்ஷிப், ராயல்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அடுத்தது ஃபைன் லெனின் பார்த்தோம். சரிங்களா? ஃபைன் லெனின் யாரை குறிக்குது அப்படின்னா பிரீஸ்ட்ஹுட் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஆசாரியத்துவத்தை குறிக்குது அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ரெண்டு விஷயமும் சகோதரர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி யாரை குறிக்கணும்? இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கணும். சரிங்களா? அதுக்கான வசனமும் படிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால். இது யாருக்கிட்ட சொல்றாரு? அதாவது இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஃபர்ஸ்ட் அந்த சீனா மலையில கொண்டு வந்து நிறுத்தி அங்க வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்க போறாரு. அந்த டைம்ல வந்து தேவன் வந்து அவங்க சொல்றாரு. சரிங்களா? படிக்கலாம். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று. புரியுதுங்களா? சோ அப்ப இங்க ஆசாரியர்கள்னு அழைக்கிறாரு. ஆமா, ராஜாக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் யாரு கொடுக்குறான்னு இஸ்ரேல் ஜனங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் அந்த அழைப்பு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சொன்ன மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் போச்சு அப்படின்றத அந்த கார்மெண்ட் வச்சு கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். சோ அப்ப இதை வச்சு நம்ம என்ன ஒரு அழகான தெளிவுக்குள்ள வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் யாரை தான் குறிக்கிறாரு? இஸ்ரேல் ஜனங்களை தான் குறிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால இந்த உவமையில இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க முடியுது பிரதர்ஸ். சரிங்களா? சோ அப்படி பார்க்கும் பொழுது அடுத்து தரித்திரன், அதாவது லாசரு அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா தெளிவா பார்த்துடலாமா பிரதர்ஸ்? இப்போ ஐஸ்வர்யவான் அப்படின்றவங்க இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஆமா. இப்போ இதே போல இந்த லாசரு அவர்களும் யார் அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த லாசரு அவர்கள்